Hi மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். இது வந்து வீக் 11 மார்ச் 10th 11th குக்கிங் வீலாக், தட் இஸ் மண்டே டியூஸ்டே. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஒரு வெஜிடேரியனாக என்னோடய கோ டு ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் பண்ணி ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுருவேன். அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் ராகி அப்பம் வித் கடலைக்கறி அண்ட் சம் சாயா சீட்ஸ் மில்க் அண்ட் ப்ரோட்டீன் மில்க் ஃபார் அஸ். ராகி அப்பம், ராகி rice equal proportion, 2-3 tablespoons of urad dal. அவ்வளோதான் என்னோட ப்ரொப்போர்ஷன் ஃபார் திஸ் பேட்டர். அண்ட் அரைக்கும் போது தேங்காய் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக சுகர் போட்டு அரைச்சி ஃபெர்மெண்ட் பண்ணால் சூப்பர் ராகி அப்பம் பேட்டர் ரெடி. அது கூட கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் நிறைய போட்டிருக்கேன், வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட பொண்ணுக்கு ட்ரை ஃப்ரூட் லட்டு and some little bit of chia seeds along with the milk கொடுத்தாச்சு. எங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் ஃபுல் ஸ்கூப், பிகாஸ் நாட் மச் ப்ரோட்டீன். கடலையில் ப்ரோட்டீன் இருக்குது, இருந்தாலும் we had full scoop on that day ப்ரோட்டீன் பவுடர் intake. அண்ட் chia seeds பார்த்திங்கன்னா என்னோடய மைக்ரோக்ரீன் வளர்ச்சியில் பெருசாக இந்த வாட்டியும் சக்ஸஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிடுச்சு, செகண்ட் டைமும் ஃபெயில் ஆச்சு. ஸோ நவ் ஐ கன்க்ளூட் இட் இஸ் டு டூ வித் சீடில் பொட்டன்சி இல்லை. ஸோ இது நான் ரெகுலர் கன்சம்ஷனுக்காக வாங்கினது தான் சாப்பிட்றதுக்கு. ஸோ மேபி யூ நீட் டு கோ வித் ஆர்கானிக் ஆர் திஸ் பர்டிகுலர் chia seeds இஸ் நாட் ஹெல்பிங் இன் மை மைக்ரோ க்ரீன் க்ரோயிங் ஜேர்னி. ஸோ அதனால் chia seeds விட்டாச்சு. இப்போது அன்றைக்கான லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் மோர் குழம்பு. ப்ரோட்டீன் ரிச் ஏன் சொல்கிறேன்னா பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர், சம் கர்ட், உப்பு, பெருங்காயம், தேவைன்னா கொஞ்சம் இஞ்சி அதெல்லாம் போட்டு அரைச்சும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக துருவியும் போடலாம். கொஞ்சம் வெள்ளரிக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அந்த பன்னீர் தயிர் போட்டு அரைச்சதில் சேர்த்து கலக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல தாளிப்பு கொடுத்திங்கன்னா, தாளிப்பில் மறக்காமல் வெந்தயம் சேருங்க. வெந்தயம் வில் ஆட் சம் பியூட்டிஃபுல் ஃப்ளேவர் டு திஸ் மோர் குழம்பு. இது மோர் குழம்புன்னு சொல்லலாம், ரைத்தான்னு சொல்லலாம். இது ஒரு மாதிரி பன்னீரில் செஞ்ச ஒரு கிரேவி. ப்ரோட்டீன் ரிச், ஹை ப்ரோட்டீன். இந்த மழைக்கு வெயிலுக்கு சூப்பராக இருக்கும், சில்லுன்னு. இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கூலண்ட் தான். ஸோ அதனால் இந்த ரெசிபி கண்டிப்பாக இந்த சம்மரில் ட்ரை பண்ணுங்கள். அது கூட மட்டா ரைஸ் அண்ட் கடலைக்கறி அண்ட் அகேன் ஹை ப்ரோட்டீன் உசிலி, தட் இஸ் சனாதால வேக வச்சு அதை க்ரஷ் பண்ணிவிட்டு, அது கூட அஃப்கோர்ஸ் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வேக வச்சு அதை க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட எனி வெஜிடபிள் யூ கேன் யூஸ். நான் அன்றைக்கி கேரட் அண்ட் ப்ராக்லி யூஸ் பண்ணியிருந்தேன். இது மறுநாள் அன்றைக்கான நைட்டு வெளியில் சாப்பிட்டாச்சு. டிமார்ட்டில் போய்ட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தாச்சு, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு. இது மறுநாள், தட் இஸ் 11th குக்கிங் வீலாக். காலையில் கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது மட்டாவோட. ஸோ அது கூட ஏதாவது ஒரு சட்னி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு உரத் தால் சட்னி பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், பாருங்கள். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஷோன் ஹியர், தட் இஸ் உரத் தால் அண்ட் ஒயிட் உரத் தாலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக நான் கொத்தமல்லியோட தண்டு யூஸ் பண்ணியிருக்கேன், தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு உப்பு போட்டு கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிங்கன்னா ஒரு சூப்பரான தொகையல் ரெடி. பழைய சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இது டைரெக்டாகவும் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாதத்தோட. பழைய சாதமும் கொஞ்சம் தாளித்து கொஞ்சமாக ராகியோட பேட்டரும் இருந்தது. ஆளுக்கு ஒரு ஆப்பம் வந்துச்சு. ஸோ அதையும் பண்ணி, அப்புறம் பன்னீர் நிறைய இருந்ததுனால அதை கொஞ்சம் பூர்ஜி மாதிரி பண்ணி ஒரு ப்ரெட் இருந்தது, 3 slices ஆஃப் ப்ரெட், அதையும் வச்சு பூர்ஜி மாதிரி பண்ணி வி ஹேட் ஆர் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து மில்லட் மத்தியானத்துக்காக குக் பண்ணி வச்சுருக்கேன் செப்ரேட்டாக. மட்டா ரைஸும் குக் பண்ணியிருக்கேன். ஸோ மில்லட் நான் நினச்சேன் தயிரில் போட்டு தயிர் சாதமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லட்டை தனியாக குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட் போச்சு. நான் சொன்ன மாதிரி பழைய சாதம், கொஞ்சமாக பன்னீர் with 1 slice of bread, 1 appam with the urad chutney. It is a very high protein breakfast indeed, because பழைய சாதத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும். And plus matta rice used, low GI, so diabetics in limited proportion they can take. கொஞ்சமாக பன்னீர் வித் 1 slice of bread, ராகி ஆப்பம் அண்ட் கொஞ்சம் நிறையவே உளுந்து சட்னி. ப்ரோட்டீன் ஸ்கூப் குறைச்சாச்சு, ரொம்பவே குறைச்சாச்சு. என்னோடய ப்ரோட்டீன் வேல்யூ பொறுத்து நான் ப்ரோட்டீனோட
குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணிவிடுவேன். ஹாஃப் ஸ்கூப்போ என்னவோ தான் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ளஸ் நாங்கள் ஸ்லிம் மில்க் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேட். This is how the diabetic breakfast has gone. And for my kid, of course, I have added a lot of paneer for her, because for her paneer is the only source annikana breakfast avulukku. And chia seeds la or dry fruit laddu vechu avulukku breakfast கொடுத்தாச்சு. breakfast at least 20 to 25% protein இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லன்ச்லேயும் 20 to 25% உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் எவ்ரி மீல் அட்லீஸ்ட் 20% ஆஃப் த ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, மார்னிங் லன்ச் அண்ட் டின்னர். அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் த்ரூ ஸ்நாக் ஃபார்மாவது கன்சியூம் பண்ண பாருங்கள். ஸ்நாக்ஸ் லைக் பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ், ஹெம்ப் சீட்ஸ், ஆர் ஈவன் சோயா நக்கெட்ஸ், இது சோயா சங்க்ஸை இது மாதிரி பண்ணி யூ கேன் ஹேவ் இட் ஆஸ் அ ஸ்நாக். ஸோ இப்படி தான் ப்ரோட்டீன் வி நீட் டு ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் டு மீட் அவர் டெய்லி ரிக்குவயர்மெண்ட். இது வந்து கொள்ளோட மைக்ரோக்ரீன். இது டே 6 நினைக்கிறேன். சூப்பராக வளர்ந்துருக்கு, ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்குது. திஸ் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன். கொள்ளு ஹெல்ப்ஸ் யூ டு கண்ட்ரோல் யுவர் கொலஸ்ட்ரால். நேச்சர் நம்மளுக்கு எல்லாமே அதோட இது ஃபார்மில் சொல்லும். வால்நட் எப்படி மூளை ஷேப்பில் இருக்குது, அது பிரெயினுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி. ஸோ நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து சாப்பிட்ணும். அன்றைக்கான மத்தியான லஞ்ச் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டட், அப்புறம் புளி சாதம் பண்ணியிருந்தேன். புளி சாதம் பொடி ஏற்கனவே இருந்ததுனால ஈஸியாக பண்ண முடிஞ்சது குவிக்காக. கேபேஜ் கூட்டு, கொஞ்சம் சாலட்ஸ், மில்லட்டில் பண்ண கர்ட் ரைஸ். சரி, எப்போதும் ரொட்டீனாக ஏதாவது ஒரு குழம்பு ரசம் சாப்பிட்றோமேன்னு சொல்லிட்டு புளி சாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பீனட் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 50 கிராம் ஆஃப் பீனட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அண்டு கூட்டில் நிறைய கடலைப்பருப்பு, மூங் தால் போட்டு. கேபேஜ் இஸ் அ லோ கார்ப், ஸோ இட் கம்ஸ் அண்டர் லோ கார்ப். அப்படி தான் ப்ரோட்டீன் ரிச்சாக அன்றைக்கான லஞ்ச் இருந்தது. ஈவினிங் ஸ்நாக் டீஸ்பூன் ஆஃப் போத் த சீட்ஸ், pumpkin and sunflower, along with sugarless coffee. I love coffee. I take with sugar. I was touched wood, so far no sugar problem, so I have little bit of sugar in my coffee. If I take any excess sweet, I avoid. Otherwise, I take a good amount of little bit of sugar in my coffee. And harvesting பண்ணியாச்சு. ஹார்ஸ் கிராம சூப்பராக வளர்ந்துருக்கு. நானே தான் ஹார்வெஸ்ட் பண்ணி வாட்டி பண்ணுறேன். I will be using it soon in some dal in the greens. அதுக்கப்புறம் நைட்டுக்கான டின்னர் இஸ் பன்னீர் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தால் நிறைய வாங்கிட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் இட் இன் 2 to 3 days. ஸோ அதனால் நைட்டுக்கு பன்னீர், பீஸ், காலிஃப்ளவர்லாம் போட்டு ஒரு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் மைக்ரோக்ரீன்ஸ்க்கு செப்பரேட் சேனல் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இன்னும் எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ ஐ எம் கிவிங் அப்டேட்ஸ் ஹியர் இட் செல்ஃப். எனக்கு டின்னர் லிட்டில் பிட் ஆஃப் ரைஸ், பன்னீர் கிரேவி வித் சம் பீஸ், காலிஃப்ளவர் in it, some salad and a glass of buttermilk. I take 80 to 100 grams of rice, not more than that. This is how I eat my dinner and breakfast with rice. Still I maintain my weight. It's been happening for the past 3 years for me. ஹஸ்பண்ட்க்கும் பொண்ணுக்கும் சப்பாத்தி with the same thing. Yes, even while eating rice நம்ம weight loss பண்ணலாம், weight manage பண்ணலாம். Portion is the control. That's how I am achieving the past 4-5 years. 78 kilo of my weightலேருந்து நான் இப்போ 62ல் இருக்கேன். கோவிட்க்கு அப்புறம் தான் இந்த வேக்கப் காலே வந்தது. என்னோட லிப்பிட் ப்ரொஃபைல் கொஞ்சம் கட்படாக இருந்தது. அதுக்கப்புறம் ஐ டேக்கன் திஸ் அஸ் சீரியஸ். 10K ஸ்டெப்ஸ் அண்ட் அ பேலன்ஸ்ட் டயட் இஸ் வாட் கீப்பிங் மீ நவ் எவ்ரிதிங் அண்டர் செக். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.